ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீக்லி ப்ரிப்ரேஷன் பேபி ஃபுட்டும் அண்டு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே தேங்காய் பாலும் கருவேப்பிலும் போட்டுட்டு தேங்காய் பால் இது சாறு தான் குடிப்போம். நானும் குடிப்பேன். அடுத்து பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கூட கலந்து கொடுத்துருவேன், 2 பாப்பாக்குமே. காலையில் எழுந்திரிச்சோன்னே அது இல்லைன்னா ஒரு நாள் நட் ஜூஸு, ஒரு நாளைக்கு இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு இதாகவும் குடல் புண்ணு இருந்தால் ஆறிடும். அடுத்து தினம் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா மாதுளை வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துருவோம். அடுத்து அன்னைக்கு காலையில் வந்து சீனி கிழங்கு தான் இருந்தது, அதனால் ஸ்வீட் பொட்டேட்டோ அதை தான் காலையில் அவிச்சு பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸாகவும் சின்ன பாப்பாவுக்கு ஃபுட்டாகவும் கொடுத்தோம். அடுத்து நான் வந்து உர ஊற்றினது தயிரில் இருந்தும் பாலாடையிலேருந்தும் பாலாடை எடுத்து வச்சுருந்தேன், பால் காய்ச்சினதுலேருந்து. அதை தான் நெய் உருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை போட்டு நெய் உருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் உள்ள பாலாடை எடுத்து வச்சு தயிர் கூடவே எடுத்து வைக்கலாம், பாலில் உள்ள பாலை சுட வச்சுன்னா ஆடை சேரும்ல, அதையும் எடுத்து வைக்கலாம். அதுதான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கீ எடுக்க போகிறேன். நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து கொதிக்கிறப்ப கொஞ்சம் அன்னைக்கு உர ஊற்றினது கொஞ்சம் இருந்தது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தேன். நெய் உருகிறது நல்லாவே தெரியுதா, நல்லா உருகி வந்துடுச்சு. நல்லா வீட்டில் ஒன்று நல்ல மணமாகவும் இருந்தது. அடுத்து முருங்கலை கொஞ்சம் இருந்தது, அதையும் போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கிட்டாச்சு நெய்யை. நல்லா நெய் உருகி வந்துடுச்சு. அது முருங்கலை போட நல்லா வாடை வரும். அடுத்து ஒரு சில்வர் டப்பாவில் நான் எப்போயுமே நெய் ஊற்றுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருப்பேன்ல, அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து மீது அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது கூட அடுப்பில் வச்சு நீங்கள் பால் எடுத்த ஆடைன்னா உங்களுக்கு புளிக்காது. தயிரில் உர ஊற்றி எடுத்து அந்த பாலாடை எடுத்திங்கன்னா புளிக்கும். இந்த மாதிரி அந்த பாலாடையில் கொஞ்சம் ராகி மாவு போட்டுட்டு கொஞ்சம் நாடு சக்கரை போட்டுட்டு அந்த நெய்க்கு அந்த பாலாடைக்கு அப்படியே பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு ராகி லட்டு மாதிரி ரெடி பண்ணலாம். இதே தயிர்க்குள்ளதை நீங்கள் பாலாடை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புளிக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இது பால் உள்ள பாலாடை மட்டும் எடுத்து இது பண்ணிங்கன்னா நெய் உருக்குனிங்கன்னா இந்த கடைசி ஒரு கசடு மாதிரி இருக்குல்ல, அது பால்கோவா மாதிரி இருக்கும். அந்த இது இப்படி செஞ்சு போட்டால் டேஸ்ட்டாகவும் கூட ஹெல்த்தியும் கூட. ராகி லட்டு மாதிரி ஒரு சூடு ஆறுனதுக்கப்புறம் ராகி லட்டு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் தயிர் கூட பாலாடை எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் புளிக்கும். பாலில் மட்டும் சுட வச்சு அந்த பாலாடை எடுத்து வச்சிங்கன்னா புளிக்காது. இந்த இது செய்யலை புளிக்காது. தயிர் பாலாடை எடுத்து வச்சிங்கன்னா கொஞ்சம் புளிக்க தான், டேஸ்ட் நல்லா இருக்காது. பால் உள்ள பாலாடைன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பாப்பாவுக்கு இது ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட் இதுதான், பீனட் லட்டு. 1/4 கிலோ பீனட் எடுத்தோன்னா 50 கிராம் எள்ளு, இதை தான் நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு கருக விடாமல் லைட் ப்ரௌன் அளவுக்கு ஸ்லிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுத்தெடுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கணும். இது எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட், எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கருக விடக்கூடாது, லைட் ப்ரௌனிஷாக மட்டும் வறுத்தா போதும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸி வர இன்னொரு அடி அடிச்சுக்கலாம். அடித்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் போட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். காலியாப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். நெய் தடவி உருட்டன்னு நினச்சாங்கன்னா அதையும் உருட்டிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் உருட்டி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்து பீனட் பிஸ்கட் தான், குக்கீஸ் வீட்டிலே ரெடி பண்ணோம். பீனட் அதே மாதிரி 1 கப் அளவுக்கு பீனட் எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம்.
நல்லா வறுத்தெடுத்துட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நாட்டு சக்கரை ஒரு 1/4 கப்பு இது கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவு, மைதா மாவு இருந்தாலும் மைதா மாவு 1/4 கப் போட்டுக்கலாம். இல்லை ஸ்மூத் பேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் திக் கன்சிஸ்டன்சி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா கீ ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்து கீ ஆட் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அரைக்காமல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பாலாக உருட்டி இந்த பிஸ்கட் சேஃபில் எடுத்து வச்சுட்டு ஒரு தட்டில், எங்கிட்ட ஓவன் கிடையாதுனால வீட்டில் அடுப்பில் ஒரு தட்டில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு கீயை தான் லைட்டாக தடவிட்டு நம்ம எந்த சேஃபில் உருட்டினோமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் அண்ணி பையன் தான் இந்த சேஃப் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சா ரெடி பண்ணி அதை நடுவில் ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி இந்த ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த தட்டில் அப்படியே போய் ஸ்லிம்மில் 20 to 25 மினிட்ஸ் தான் வச்சேன். நல்லா பேக்காக இருந்தது. இது ஹெல்த்தியும் கூட. பீட்நட் சாப்பிட்டா நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். கால்சியம் சத்து கூட ஹெல்த்தியாக கொடுக்கலாம். டுவெண்ட்டி to 25 மினிட்ஸ் தான் பேக் ஆயிரும். சூப்பராக ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா, சூடோடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். டுவெண்ட்டி to 25 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. பேக் ஆனது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கிறிஸ்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கம்பு மாவு காலியாச்சு. வீட்லேயே நல்லா வறுத்துறது. இது முளைக்கட்டினது தான் ரெடி பண்ணலான்னு நினச்சேன். அது கொஞ்சம் காலியாக போனதான் சரி இப்போதைக்கு இதை மட்டும் அரைச்சி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கம்பு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து பாப்பாவுக்கு இந்த வெயிட் போடுறதுக்காக அவல் இருக்குல்ல, அவல் கொஞ்சம் பொரிக்கல்ல கொஞ்சம் ஜீரகம் நல்லா வறுத்தெடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கிட்டேன். இது ட்ராவல் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.